உடனுக்குடன் செய்தி. கொடைக்கானல் கீழ்மலை பகுதி பெருமாள் மலையின் நடுரோட்டில் காரை நிறுத்தி சென்ற திமுக பிரமுகரால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திமுக பிரமுகர் காரை நடுரோட்டில் நிறுத்தி சென்றதால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்படைந்துள்ளனர். போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். திமுக பிரமுகரின் காரால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம். கிராமத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் செல்ல முடியாமல் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்துள்ளனர். திமுக பிரமுகரின் கார் நடுரோட்டில் நிற்க வைக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக திண்டுக்கல்லில் இருந்து செய்தியாளர் முருகன் இணைப்பில் இணைகிறார். முருகன், இது குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிகா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்நிலையில் கீழ்மலை கிராமங்களில் முக்கிய பகுதியான பெருமாள் மலை பகுதியில் இருந்து உப்புப்பாறைமெட்டு பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கி விவசாயம் செய்து வாழ்ந்து வருகின்றனர். இப்பகுதியில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் தினந்தோறும் தினக்கூலிக்கு சென்று வருவது வழக்கமான ஒன்றாகும். இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு வார சந்தையில் இந்த வாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவது வழக்கமான ஒன்றாகும். வார சந்தைக்கு சென்று வர அப்பகுதியில் பேருந்து வசதிகள் இல்லாத காரணத்தால் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் 2 சக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனத்திலே சென்று வர வேண்டிய சூழ்நிலை ஒன்று உள்ளது. இந்நிலையில் இன்று வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமையில் அப்பகுதி மக்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் பலசரக்கு பொருட்களை வாங்கி செல்வதற்கு ஏராளமான பொதுமக்கள் கொடைக்கானல் பெருமாள் மலை பகுதிகளில் வெள்ளங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்ற நிலையில் அவர்களுடைய கிராமத்துக்கு செல்ல வேண்டிய முக்கிய சாலையில் திமுக பிரமுகர் ஒருவர் நடு சாலையில் வாகனத்தை நிறுத்தி சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக வாகனத்தை எடுக்காத காரணத்தால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்கள் வாங்கி சென்ற பொருட்களை தங்கள் வீட்டுகளுக்கு கொண்டு செல்ல முடியாமல் சாலையிலே சுமார் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் இரவு நேரங்களில் கிராமத்தை விட்டு வெளியேற முடியாமல் தங்கள் கிராமத்திற்குள்ளேயே தஞ்ச முடிய சூழலையும் ஏற்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் அப்பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபடும் திமுக பிரமுகர்கள் மீது உயர் திமுக அலுவலகர்கள் முறையான நடவடிக்கைகள் எடுத்து இதுபோன்ற தவறுகளை செய்யும் திமுக பிரமுகர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி கிராம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர். முருகன், தகவல்களுக்கு நன்றி.